மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசில் புதிய மாற்றங்கள் நடந்த பிறகு அந்த ஆட்சி மாற்றமே நடந்த பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், திமுகவில் இருக்கிற ஒரு நபர் ஏற்கனவே ஒரு பாஜகவில் இருந்திருக்காரு. அவரே சொந்தமாக ஒரு கட்சியெலாம் நடத்தியிருக்காரு. அப்புறம் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கார். சமீபத்தில் ஒரு திரைப்படமும் ஒரு தயாரிக்க பூஜை போட்டு அந்த படமும் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குலாம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் பிடி அரசகுமார் அப்படின்னு சொல்றவரை, அவர் மீது 100 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார், 100 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை அதிரடியாக கைது செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. அதை பற்றி தான் பேச போகிறோம். தாவேகா அரசாங்கம் இந்த கைது நடவடிக்கையை எதற்காக மேற்கொண்டது? பிடி அரசகுமார் என்ன தவறு பண்ணாரு? அவர் உண்மையிலே தவறு பண்ணியிருக்காரா, இல்லை அது போலி வழக்கா, பொய் வழக்கா, என்ன காரணம்? நமக்கு தெரிந்த என்ன தகவல், நாம விசாரித்த வகையில் என்ன தகவல்? பிடி அரசகுமார் என்பவர் நமக்கு அறிமுகமானவரா, தெரிஞ்சவரா? அவரை குறித்த என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு? அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலாக தாவேகா அரசாங்கம் பதவிக்கு வந்த நாள்லேருந்து திமுக மீது, அதுதான் பிரதானமான எதிர்கட்சி, எனக்கும் திமுகவை தான் போட்டின்னு விஜய் சொல்லுவதனால் அதிமுகவை மற்றும் பலர் தான் சொல்லுவார், பேரே சொல்ல மாட்டார். ஆனால் அங்கிருந்த எம்எல்ஏக்கள் மட்டும் தேவைப்படும். அவருக்கு ஓட்டு வாங்கிப்பார், மெஜாரிட்டி காட்டுறதுக்காக. அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு குதிரை பேரம் நடத்துவார், சோபா பேரம் நடத்துவார், ஏதோ ஒன்று பண்ணுவார். ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்ப்பார். திமுக மேலே ஏதாவது பழி கிடைக்குமா, திமுக மேலே ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா, ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா, அமைச்சர்களை கைது பண்ண முடியுமா, முன்னாள் அமைச்சர்களை, முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களை பிடிக்க முடியுமா, தூக்கிட்டு வர முடியுமா, இல்லை ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை கைது பண்ண முடியுமா, உதயநிதி ஸ்டாலின் குரல் வலையை நசுக்க முடியுமா, உதயநிதியை கைது பண்ண முடியுமா, அல்லது அவர் மீது வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமான்னு ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது தாவேகா அரசாங்கம். விஜயனுடைய பர்சனல் அது. விஜய்க்கு வெறி, ஈகோ, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய முதலமைச்சர் ஆகிறதுக்காகலாம் கிடையாது. அவருக்கு சினிமாவில் இருக்கும்போதே ஏதோ ஈகோ கிளாஷ். அது இப்போ அவர் அதிகாரம் கிடைச்சோடனே ஆணவத்துடைய உச்சத்தில் ஆடுறாரு. ரைட், ஓகே. இப்போ அவர் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவாவில் வீட்டில் ரெய்டு. அவர் சட்டமன்றத்தில் எதிர்கேள்வி கேட்டார். ஏவாவில் வீட்டில் ரெய்டு என்ன எடுத்தாங்கன்றது அவர் என் வீட்டில் எதுவுமே எடுக்கலன்றாரு. வருமான வரித்துறை 2 அறிக்கை விடுது. முதல் அறிக்கையில் எதுவுமே காட்டலை. 2வது அறிக்கையில் நாங்கள் அதை எடுத்தோம், இதை எடுத்தோம், 40 லட்சம் பணத்தை பறிமுதல் பண்ணோன்றாங்க. ஆனால் பறிமுதல் பண்ணவே இல்லைன்னு பணத்தை கொடுத்தவர் சொல்றாரு. என் வீட்டில் பணம் எடுத்துகிட்டு போனதா சொல்லப்படுது. ஆமாங்க, என் வீட்டில் பறிமுதல் பண்ணாட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அரசாங்கத்தையே அவர் குறை சொல்லும் போது அரசாங்கம் என்ன பண்ணும்னா, உடனடியாக அந்த பணத்தை காட்டிடும். ஒரு வீடியோ வடிவிலோ புகைப்பட வடிவிலோ அவங்க வீட்டில் எடுக்கிற மாதிரி காட்சிகள்லாம் காட்டிடுவாங்க. ஆனால் அப்படி எந்த காட்சியும் இது வரைக்கும் வெளியில் வரவே இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இது ஏதாவது செட்டப்பாக இருக்குமான்னு தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, எனிவே நம்ம வீடியோ அது இல்லை. இப்போ பிடி அரசகுமார்னு ஒருத்தர், அவர் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஒரு பிரபலமான நாளிதழில் செய்தியாளராக இருக்கும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளிதழ்லையும் ஒரு ஏரியாவை பார்க்கறதுக்கு பீட் சொல்லுவாங்க. நீங்கள் கார்பரேஷன் பார்த்துங்க, நீங்கள் அதிமுக பார்த்துங்க, நீங்கள் திமுக பார்த்துங்க, நீங்கள் தலைமைச் செயலகம் பாருங்க, நீங்கள் கம்யூனிஸ்டுகள் கட்சிகள்லாம், அந்த உதிரி கட்சிகள்லாம் பாருங்க, நீங்கள் மருத்துவம் பாருங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பாருங்க அப்படின்னு தனித்தனி பிரிவாக செய்தியாளர்கள் அனுப்புவாங்க. நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன். எஜுகேஷன் பார்த்தேன், செக்ரட்டரியேட் பார்த்தேன், திமுக பார்த்தேன், அதிமுக பார்த்தேன், உதிரி கட்சிகளாக இருக்கிற சின்ன கட்சிகள், ஜனதாதளம் தொடங்கி அதிமுக, பாமக எல்லா கட்சிகளையும் நான் பணியாற்றி வந்திருக்கிறேன் செய்தியாளராக. அந்த அடிப்படையில் ஏற்ற இறக்கங்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டத்தட்ட கடந்து வந்த பாதையில் ஒரு 30 வருஷம் இருக்கும். அதில் 2007ஆம் ஆண்டு நான் ஒரு ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிறேன். மதுரை முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு முதல் முறையாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஆவணப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் நான் தான். அதற்காக கிட்டத்தட்ட நான் ஓராண்டு காலம் அதற்காக அவர் பயணம் பண்ண ஊர்கள், அவர் பயணம் பண்ண இடங்கள், அது ஆவணங்களை தேடி டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறதுனால ரெக்கார்டிங்களாக நிறைய விஷயங்களை உண்மையை சொல்லணும். இப்போ நான் நம்முடைய வீடியோக்களில் பெரும்பாலும் நம்ம யாரையும் தூக்கி வச்சு யாரையும் இறக்கி வச்சோ பேசுறதில்ல, என்ன இருக்கோ அதுதான் பேசுகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு ஆவணத்தை நம்ம கொடுக்க வரோம். இதுவரையும் தேவர் அவர்களை, முத்துராமலிங்க தேவர்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அவர் மதுரையை சேர்ந்தவர். அவர் அவருக்கு ஒரு ஜாதி பின்புலம் இருக்குது. அவர் தான் அந்த ஜாதிக்கு தலைவர். அதனால் அவர் ஜாதி தலைவராக தான் பார்க்கப்படுறார்.
நானும் அப்படி பார்க்கல. அவர் நேதாஜியோட பழகினது, நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடின நேதாஜியோட தென்னாட்டு நேதாஜின்னு புகழப்பட்டவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவருடைய புகழை ஏன் இப்படி வந்து ஒரு சிறுமப்படுத்துறாங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்களே, சரி நாம அவருடைய உண்மையான ஒரிஜினல் என்னத்தை நம்ம எடுப்போம்னு சொல்லி தான் நிறைய விஷயங்களை தேடினேன். என்னோடு எனக்கு வந்து தோள் கொடுத்து கை கொடுத்து எனக்கு ஆவணங்களை கொடுத்து நிறைய இடங்கள் என்னோட பயணப்பட்டு நிறைய விஷயங்களை செய்தவர் வந்து நம்ம நவமணி அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்தவர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். தேவருடைய வரலாற்று ஆய்வாளர்னே அவருக்கு ஒரு பெரிய பெயர் இருக்கு. இதுவரை கேமராவே போகாத ஒரு ஊர் இருக்கு, கீழத்தூவல்னு ஒரு ஊர். கேமராவே அந்த ஊருக்குள்ள போகாது. எந்த பத்திரிகைக்காரனோ கேமராக்காரனோ போகவே முடியாது. அந்த ஊர்லயே போய் நான் கேமரா போட்டேன். நவமணி அவருடைய துணையோடு அந்த ஊர்ல போய் நான் கேமரா போட்டு அந்த 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். தமிழ்நாடு வரலாறுலேயே தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1957 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு கொடூர சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறுது. துப்பாக்கி சூடு. இப்போதான் என்கவுண்டர்ன்ற வார்த்தை வருது. அப்போல்லாம் துப்பாக்கி சூடு தான். அப்போ துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது. 5 பேர் கொல்லப்படுகிறார்கள். அவங்க மேலே அதுக்கு முன்னாடி எந்த குற்ற வழக்குகளும் பதிவானதாக ரெக்கார்டில் இல்லை. அந்த கிராமத்து மேலேயும் மக்கள் மேலே அப்படி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க, இல்லை இவங்க வந்து ஒரு வன்முறையாளர்கள், இவங்க வந்து மோசமானவர்கள் அப்படின்னு எந்த குற்ற வழக்கம் அந்த கிராமத்து மேலே அதற்கு முன்பாகவும் இருந்ததில்லை, அதுக்கு அப்புறம் இருந்ததில்லை. ஏன்னா அதை சுற்றி வந்து அப்போ வந்து முதுகுளத்தூர் கலவரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கடுமையான கலவரம், கிராமங்களில் பெரிய மோதல் நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த கலவரத்தை அடக்குவதற்காக அன்றைய அரசாங்கம் யாரு? காமராஜர் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து காமராஜர் முதலமைச்சர் பயணப்படுறாரு. 13ஆம் தேதி நள்ளிரவு வந்து அங்கே காவல்துறை மீட்டிங் நடக்குது, சர்க்கியூட் ஹவுஸில் மீட்டிங் நடக்குது. அப்படியே விடிஞ்சதும் 4:30 மணிக்கெல்லாம் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு 5 பேரை சுட்டு கொள்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு திரைக்கதைக்கான ஒரு பெரிய களம்ங்க அது. நான் அது சம்பந்தமாக ஒரு ஆவணப்படத்தில் நான் நிறைய உண்மைகளை உடைச்சிருக்கிறேன். அதில் பாதிக்கப்பட்டு இறந்து போன உடல்ல கூட கொடுக்காம பரமக்குடியில் கொண்டு போய் காவல்துறை எரித்ததாக தகவல்லாம் இருக்கு. ஸோ இது என்ன காரணம்னா அது வேற, நம்ம பேச வந்த டாபிக் அது இல்லை. இப்படி ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த இடத்துல நடுக்கல்னு நட்டுருக்காங்க. ஏரிக்கரை ஓரத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. ஒரே ஒரு விட்னஸுங்க, அந்த பையனுக்கு 7 வயசு இருக்கும். போலீஸ் வர்றதை பார்த்து பயந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான், மறைஞ்சிட்டான். அவன் தான் ஐ விட்னஸ். நான் அந்த நபரை சந்திக்கும் போது அவருக்கு வயசு ஆல்மோஸ்ட் 65 வயசுக்கு மேலே. 2007ங்க இது நடந்தது. 57ங்க. அப்போ கணக்கு போட்டுங்க நீங்க எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா அவரை போய் நான் சந்திக்கிறேன். 57 வயசு, அவருக்கு 7 வயசு. அப்ப நான் அவரை சந்திக்கும் போது 50 வருடங்களை தாண்டி விட்டார். அவருக்கு காது வேற சரியா கேட்காது. நான் போய் அவரை சந்திச்சு என்ன பார்த்தீங்க நீங்க, அவர் தான் ஐ விட்னஸ், அவர் தான் சாட்சி சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து தேடி 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 ஆவணங்களை எடுத்து அதை வெளியிட்டேன். இப்ப ஏன் இந்த சம்பவத்தில் பிடி அரசகுமார் கைது குறித்து பேச வரும்போது நீங்க ஏங்க கீழத்தூவல் கதை சொல்றீங்க, என்னங்க இதுக்கு அதுக்கு என்னங்க வந்து முடிச்சு போட பாக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முடிச்சுலாம் நான் போடலைங்க. ஒரு சம்பவத்தை சொல்வதற்கு முன்பாக கோர்வையாக இன்னொரு சம்பவத்தை சொல்லும் போது இதற்கும் அதற்கும் எப்படி தொடர்பு இருக்குது. அந்த சம்பவம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கும் பிடி அரசகுமாருக்கு சம்பந்தம் இல்லை. அப்பெல்லாம் அவர் பிறந்திருக்கவே மாட்டார் போது, பிறந்திருப்பாரு, சின்ன பையனா இருந்திருப்பார். சரிங்களா? இப்ப விஷயத்துக்கு வரேன். அந்த இடத்துல இறந்து போனவர்கள் அந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அங்க வந்து அவர்களுக்கு வந்து ஒரு படையல் வைத்து அங்க அந்த கிராம மக்கள் அங்க வந்து வழிபடுவாங்க. அப்படி வந்து ஒரு முறை அவ 100வது ஜெயந்தி, தேவருடைய 100வது ஜெயந்தி 2007ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து அங்க வர்றாங்க அப்படின்னு தகவல் இருந்தது. நாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆவணப்படமா எடுக்கிறதுனால அந்த காட்சிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் என்னுடைய கேமரா குழுலாம் நாங்கள் மதுரையில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தங்கியிருக்கிறோம். நாங்கள் அதே ஹோட்டலில் தான் வந்து அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த நம்ம ராமதாஸ் அவருடைய சம்பந்தி அவரும் அங்கே தான் தங்கியிருந்தார். நம்ம சௌமியா அன்புமணியோட அப்பா அவரும் அங்கே தான் தங்கியிருந்தார். இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு பாருங்க பிடி அரசகுமார். அப்ப அவர் வந்து ஒரு கட்சி வச்சிருந்தார், திராவிட விழிப்புணர்ச்சி கழகம்னு ஏதோ ஒரு கட்சி வச்சிருந்தார். அது இல்லாம இந்த மாதிரி தனியார் பள்ளிகளோட சங்கம்லாம் வச்சிருந்தார் அவர். அவரும் ஒரு தனியார் பள்ளிகள், பயிற்சி நிறுவனங்கள், அப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நடத்தக்கூடியவர் தான் அவர்.
அவரை பத்தி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவர் அங்கே அவரும் தங்கியிருந்தாரு. கிருஷ்ணசாமி அதான் காங்கிரஸ் தலைவர், அவரும் அங்கே தங்கியிருந்தாரு. நாங்களும் அங்கே எங்களுடைய கேமரா குழுவோட நானும் அங்கே தான் தங்கியிருந்தேன். காலையில் எங்களுக்கு வந்து 8 மணிக்கு 8:30 மணிக்கு நாங்கள் அங்கே போனோம். எந்த இடத்துலனா பசும்பொண்ணுக்கு போனோம். முதலமைச்சர் அப்போ வந்து நம்ம இவங்க ஜெயலலிதா அவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்த வராங்க. ஸோ அங்கே போகணுன்றதுனால நாங்கள் நம்ம எல்லாமே கிளம்பி ரெடியாகி காரிடாரில் நான் ஹோட்டலுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாக வந்தவர் பிடி அரசகுமார். எனக்கு முன்னாடியே அவர் தெரியும். நான் வந்து செய்தியாளராக இருக்கும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை தொடர்பாக நான் பார்த்துட்டு இருக்கும்போது இவருடைய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு, தனியார் பள்ளி சங்கம் சம்பந்தமாக, இல்லைன்னா திராவிட விழிப்புணர்ச்சி கழகம், இந்த கட்சி பற்றி ஒரு பிரஸ் மீட்லாம் வைப்பாரு. நிறைய அடிக்கடி அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பத்திரிகையாளராக நான் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமானவன். என்ன அந்த மதுரை ஹோட்டலை பார்த்தோன்னா நான் மதுரைக்காரன் இல்லை. நான் மதுரை ஹோட்டலில் நம்ம திடீர்னு என்னடா சென்னையில் பார்த்த செய்தியாளர் இங்கே பார்க்குறமான, என்ன சார் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி வந்து தேவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஆவணப்படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக படப்பிடிப்புக்காக வந்திருக்கோம், கிளம்பிட்டேன், அங்கே தான் போகிறேன், பசுமொழி தான் போகிறேன், நானும் அங்கே தான் சார் போகிறேன், எனக்கு 8:30 மணி ஸ்லாட்டு, நானும் அஞ்சலி சேர்த்து அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. இந்த பேசிக்கிட்டு இருந்த இந்த கேப்ல எங்களை தாண்டி வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் கடந்து போயிட்டார், காங்கிரஸ் தலைவர். அப்போ அவர் தான் மாநில, அவருக்கும் அங்கே 8 மணி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு அவர் போய் அஞ்சலி செலுத்த போனோம் பசும்பொண்ணுக்கு. அவருடைய வாகனமும் சஃபாரி. அப்போ அதுவும் வந்து 1ஆம் நம்பர் வண்டின்னு நினைக்கிறேன், வண்டி நம்பர் சரியா தெரியலங்க, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஆனா சம்பவம் மட்டும் உண்மை, அவரும் வெள்ளை கலர் வண்டி. அதே எண்ணில் தான் வந்து பிடி அரசகுமாரி வாகனமும் சஃபாரி வாகனம் 1ஆம் நம்பர் வண்டி தான். ஏறக்குறைய தூரத்துல இருந்து பார்த்தா யார் வண்டின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாகனங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கொடியும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அப்படிதான் அவரும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கலர்ல வச்சிருப்பாரு. பார்த்தவொடனே அது காங்கிரஸ் கொடியா வேற கட்சி கொடியான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்ப பிடி அரசகுமாரி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால ஒரு 10 நிமிஷம் தாமதமாயிருச்சு, 4 மணி நேரம் தாமதமாயிருச்சு. அவர் வண்டி புறப்படுறதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணசாமி வண்டி வந்து கடந்து போயிடுச்சு. இங்கதான் ட்விஸ்ட்டுங்க, சினிமாவில் வர மாதிரி ட்விஸ்ட். இப்ப இந்த வாகனம் வந்து போகுது, அந்த கீழத்தூவல் கிராமத்தை ஒட்டி இருக்கிற கமுதி ரூட்ல போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், சாயல்குடி கமுதி ரூட்ல போனவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரையிலிருந்து பசும்பொன் போனோம்னா நிறைய கிராமங்களை தாண்டி தான் நம்ம போனோம். அந்த கமுதி அந்த சாலை என்பது வளைந்து நெளிந்து போகும். அப்புறம் நிறைய இடங்கள்ல ஏரிக்கரைகள் வந்து கிராஸ் ஆகும். ரோடு இருக்கும், ரோடுக்கு பக்கத்திலே ஏரிக்கரை வந்து ஹைட்டா இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் வரும். அப்ப போகும்போது நாங்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி பிடி அரசகுமாரும் கிளம்பிட்டார். அவர் வாகனம் முன்னாடி போயிடுச்சு, நாங்க பின்னாடி எங்க வாகனம் போது எங்களுக்கு அடையாள அட்டை இருக்கு, பாஸ் இருக்கு. அங்க இருந்தா நிறைய கெடுபிடி பண்ணுவாங்க இல்லையா. ஆனா கலெக்டர் கிட்ட நாங்க வந்து சரியாக எல்லாத்தையும் கொடுத்து, ஆவணங்களை கொடுத்து ஐடி கார்டுலாம் வாங்கி வச்சிருக்கிறோம். எங்க கிட்ட ஐடி கார்டு தனியாக, எங்க நிறுவன ஐடி கார்டு இருந்தா கூட அந்த இடத்துல கலந்து கொள்ள வருவதற்கு அரசாங்கம் ஒரு ஐடி கார்டு தரும். நீங்க யார், என்ன பத்திரிகையில வந்திருக்கீங்க, என்ன செய்தியிலிருந்து வந்திருக்கீங்க, என்ன தொலைக்காட்சியில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி சீல் போடப்பட்ட புகைப்படத்தோட அடையாள அட்டை கொடுப்போம். அது கழுத்துல மாட்டிக்கிட்டு தான் நம்ம அங்கே போனோம். அப்பதான் விடுவாங்க. அதை வாகனத்துக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. நாங்க எல்லா அடையாள அட்டையும் இருக்கு, நாங்க போறோம். எல்லா வாகனத்தையும் மறிச்சிட்டாங்க. என்னடா டைம் ஆயிடுச்சு, ஐயோ இந்த அம்மா வேற வந்துருவாங்களே, நம்ம சீக்கிரம் போகணுமே, எதுக்கு மறிச்சிட்டாங்க, ஒருவேளை ஏதாவது வேற ஏதாவது விஷயமா. ஆனா நம்ம செய்தியாளர் தானே, பத்திரிகையாளர் தானே, நம்ம போயிடலாம், நம்ம வாகனத்தை கிராஸ் பண்ணி போயிடலான்ட்டு கிராஸ் பண்றோம். எங்க வாகனத்தையும் போலீஸ் வந்து மறிக்குது. சார் நிப்பாடுங்க சார். இல்ல சார், நீங்க பாஸ் இருந்தா கூட போக முடியாது சார், பெரிய கலவரம் பிரச்சனை ஆயிப்போச்சு, பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சுன்றாங்க. என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி வந்து டக்குன்னு உடனே செல்போன் எடுத்துலாம் பேசலாம் முடியாது. ரொம்ப ரேர். வந்து அலோனா வந்து பயங்கரமா 16 ரூபா போன காலகட்டம். செல்போன்கள்லாம் அந்த அரசங்கள் மாதிரி இருக்கும், அப்படியே இழுத்து விட்டு பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டைட்டான ஒரு விஷயம். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் காவலர்கிட்டே கேட்டோம் நாங்க, சார் என்ன பிரச்சனை சார், நான் பத்திரிகையாளர் தான் சார், பாருங்க ஐடி கார்டு பாருங்க, அங்க என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இல்ல சார் காங்கிரஸ் தலைவர் நம்ம கிருஷ்ணசாமி இல்ல, அவர் யாரோ ஈட்டியில தாக்கிட்டாங்க சார், ஈட்டியில அடிச்சிட்டாங்க சார், அவர் கார் கண்ணாடியை உடைச்சு அவர் மேல அடிபட்டுச்சு, இப்ப அவரை மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிருக்காங்க அப்படின்னோடனே பதறி போயிட்டோம். என்னடா இது, ஏன்னா அவர் வந்து புள்ள போச்சு, ரொம்ப அப்பாவி, அதிர்ந்து பேச மாட்டார் கிருஷ்ணசாமி. எதையுமே அவர் வந்து ரொம்ப ஆவேசமான கருத்துக்கள்லாம் எந்த கட்சியை பத்தியும் பேச மாட்டாரு. இப்ப நம்ம பேசுற அளவுக்கு கூட அவர் பேச மாட்டாரு. இவரை போய் யாரா அவன் தாக்கினா, எப்ப ஏற்பட்ட, என்னடா இது, ஏதோ என்ன தப்பா இருக்க, ஏன் அவரை போய் தாக்கினாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல. உண்மையிலே அப்பெல்லாம் நமக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேப்பர்ல அப்போ எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி தொலைக்காட்சியோ பயங்கரமான பெரிய மீடியா அட்டென்ஷன்லாம் அப்ப கிடையாது, ரொம்ப குறைவான விஷயங்கள் தான்.
அவரை போய் வந்து தாக்குன எல்லாரும் அரசியல் கட்சி போய் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் அன்றைக்கு மாலையில மீண்டும் நான் வந்து என்னை சந்திக்கிறார் பிடி அரசகுமார். என்ன சந்திக்கிறார் அங்க அதே ஹோட்டல்ல. தம்பி உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி தம்பினாரு. எதுக்குன்னு கேட்டார். ஏன்னா தம்பி இல்ல தம்பி, நானும் நீங்களும் காலையில பேசணும்ல, அதனால நான் கிளம்புறதுல கொஞ்சம் 10-15 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, வாகனம் போறது லேட் ஆயிடுச்சு, நான் என் வாகனத்தை வந்து போக முடியல, பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பெரிய விஷயம் ஆகி போச்சு, என்ன அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, என் மீது தாக்குதல் தொடுக்க வந்தவங்க வாகனத்தை மாத்தி அடிச்சிட்டாங்க ஈட்டி, இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து என்ன காலி பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. என்னை வந்து கொல்லணுன்ற நோக்கத்தோடு தான் வந்து என் மேலே ஈட்டி எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் வாகனம் நினைச்சு காங்கிரஸ் வாகனத்தை அடிச்சிட்டாங்க, கிருஷ்ணசாமி வந்து தாக்கப்பட்டார் தம்பி அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப அந்த விஷயத்த சொன்னார். இது எதுக்கு இப்ப சொல்ல வரேன்னா, இப்படி ஏற்கனவே கடந்த காலத்திலே ஒரு பழகியவர் தான். அப்பவே அவர் அந்த ஸ்கூல் நிர்வாகம் இந்த பண்றது வைக்கிறது போறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. அவர் வந்து அப்ப திராவிட விழிப்புணர்ச்சி கழகம்னு வச்சார். அப்புறம் அந்த கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவில் சேர்ந்தாரு. அப்புறம் வந்து அவர் வேற கட்சிகள் எல்லாம் போனார். இப்ப கடைசியா திமுகவில் வந்து சேர்ந்திருந்தார். இப்ப திமுகவில் தான் இருக்காரு அவரு. ஆனா திமுகவில் இருந்தாலும் இப்ப அவரே வந்து 100 கோடி ரூபாய் மீது அவர் மீது மோசடி புகார் சொல்லியிருக்காங்க. அதை வைத்துதான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த புகார்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கான முகாந்திரம் இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த நான் சொல்றேன்ல, ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கூல் சங்கம்லாம் வச்சிருந்தால் சங்கம் பதிவு பண்ணப்படாத சங்கம் வேற சொல்றாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் அவரை நம்பி அவர் பின்னாடி வந்தாங்க. ஒரு பெரிய தலைவராக தன் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. பிரம்மாண்ட கூட்டங்கள்லாம் போடுவாரு, பிரம்மாண்ட மீட்டிங்லாம் போடுவாரு. ஒரு 2000 பேரை 3000 பேரை கூட வெளியூர்கள்ல இருந்துலாம் திரட்டுவார். சென்னையில நிறைய கூட்டம்லாம் திடீர்னு பீச்சில் பேரணிலாம் நடத்துவார். கட்சி சார்பா நடத்துவாரு, அந்த சங்கம் சார்பா நடத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் இன்றைக்கு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுல நிச்சயமாக அவர் தவறு செய்திருந்தார் என்றால் அவர் தண்டிக்கப்படுவதில் எந்த தப்பும் கிடையாது. திமுக என்ன பண்ணணும்னா அப்ப உடனே அவரை வந்து கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தா அவர்கள் வந்து என்ன பண்ணணும், அவருடைய கட்சி இப்ப திமுகவை சேர்ந்தவர் 100 கோடி ஊழல் வாங்கிட்டார், 100 கோடி மோசடி பண்ணிட்டாருன்னு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் தாவேகா தற்கொலைகளும் குதிப்பாங்க. இப்ப அவர் வந்து தவறு செய்திருக்கிற பட்சத்துல அல்லது அவர் மீது தவறு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்த பிறகு மீண்டும் ஒரு கட்சியில வந்து இணைஞ்சிக்கலாம். இப்போது அவரை நாங்கள் இடைநீக்கம் செய்கிறோம், அவர் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அப்படின்னு திமுக வந்து அவர் விலக்கி வைத்தால் கூட தப்பு இல்லை. ஆனா திமுக அதை செய்யுமா அப்படின்றது நம்முடைய கேள்வி. ஆனால் செய்தால் அவர்களுக்கு ஒரு மரியாதை. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஏழ்றைகள் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. கட்சி தோத்து போயிருக்கு, ஆனா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. தோத்து போயிருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப மீண்டும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் இப்படியாக சிக்கல்களில் சிக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் மீண்டும் நீங்க இணைந்து பணியாற்றலாம்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இவர் மீது குற்றச்சாட்டு வந்து ஆதாரங்களோடு இருக்கும் என்று சொன்னால் பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் அதுல இருந்து வெளியில வர்றது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் ஒரு மாதிரி சொல்லப்பட்டு அவர் பாஜக பலரோடு தொடர்புல இருந்து பாஜக யார் போனாலும் எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு போனாலும் அவங்க வந்து பரிசுத்தமாயிருவாங்க இல்லையா. ஆனா அங்கிருந்து திமுக அரசாங்கம் பதவிக்கு வந்தவொடனே இங்க ஜம்ப் பண்ணி வந்துட்டார். இப்போ அவர் தாவேக்காவுக்கு போவதற்காக காத்திருந்தாரா என்னன்னு தெரியல, அதுக்குள்ள அவரை கைது பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அங்கிருந்து அவர் வந்து நான் தாவேக்காக்கு வந்துடுறேங்க அப்படின்னு பேசினாலும் அவரை வந்து விடுதலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. யார் தவறு செய்திருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சா தப்பு தான், அதெல்லாம் மாற்று கருத்தை கிடையாது. ஸோ இது எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, அன்றைய நினைவுகள் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னொன்னே பிடி அரசகுமார் குறித்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்முடைய நேயர்களுக்கு பகிர்ந்துக்கலாமே அப்படின்றனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேஸ்ட்லேண்டுகள் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்லேண்டு நம்ம வீடியோக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுவார். அந்த வேஸ்ட்லேண்டு மறுபடியும் வந்து பொங்கி புலகாயுதம் அப்படியே அடைஞ்சிருக்காரு, கொந்தளிச்சிருக்காரு, நம்மளை வேஸ்ட்லேண்டுன்னு சொல்றாரு. அவர் தான் வேஸ்ட்லேண்டு படுத்துக்கிட்டே துப்பிக்கிற கேஸ் நம்ம எப்பவுமே தெரியும். அவருக்காக தான் வந்து நம்ம இதை பேசணும்னு அர்த்தம் இல்லை. நான் இந்த வீடியோவை இன்று பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன், பேசிட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பாணி. இதற்கு சரியா தவறா என்று மதிப்பிடுவது உங்களுடைய பாணி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.